மேஷ ராசிக்கு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோலிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, ஸோ அதுல இருந்து அவங்க வெளியே வர்றது அவங்களால உணர முடியும். இந்த செப்டம்பர் மந்த்ல மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? புதிய ஒரு வருவாய் வந்து அவங்களுக்கு உருவாகும். அந்த வருமானமானது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா கண்டிப்பா வந்து இருக்க போகுது. ஜென்ரலா ரெண்டு சைடுமே ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து பார்க்கும்போது என்ன பவுண்டரிஸோட இருக்கணும்னா, யார்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எந்த விஷயத்த முன் வைக்கிறாங்க, இதுலலாம் கண்டிப்பா கண்ட்ரோலா இருந்தே ஆகும். கட்டுப்பாடு. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட இருக்கக்கூடிய சிறப்பாக டேரட் கார்ட் ரீடர் சாரமாம் தான் இருக்காங்க. செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேரட் மூலமா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக கொடுக்க போறாங்க. வாங்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம், சூப்பர். அந்த செப்டம்பர் மந்த் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? ஸோ எப்பவுமே வந்து பொதுவா நார்மலா ஜோதிட சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து டேரட் மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமே பார்த்தலாம் சிஸ். சூப்பர் சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி என்பர்கள். ஸோ இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மந்த் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா என்ன விஷயம்? மேஷ ராசிக்கு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உணர்வு ரீதியா ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கு, உணர்வு ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, எமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோலிங் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, ஸோ அதுல இருந்து அவங்க வெளியே வர்றது அவங்களால உணர முடியும். அவங்களோட இமோஷன்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஓகே, வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா தான் இந்த மந்த் வந்து அவங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மந்த் வந்து ஒரு நியூ டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மேஷராசி என்பவர்கள் எடுக்கலாமா? இந்த மந்த் கண்டிப்பா நியூ டிசிஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது எந்தெந்த விஷயங்கள் எடுக்கலான்ற போது அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ் லைஃப் சார்ந்த விஷயங்கள்ல நியூ டிசிஷன். இப்போ வந்து திருமணம் சார்ந்து நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், ஸோ அதற்கான ஒரு ப்ராசஸ் பண்ணலான்னு இருக்கேன், அப்படியான நியூ டிசிஷன்லாம் தாராளமாக எடுக்கலாம். அலைன்ஸ் பார்க்குறது இதெல்லாம் எடுக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கான டிசிஷன் எடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எதை அவங்க ஆத்மாத்மா லவ் பண்றாங்களோ அந்த விஷயங்கள், அது ப்ரொஃபஷனலா இருக்கலாம், வேற ஏதாவது பேஷனா இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு புதிய டிசிஷன் தாராளமா எடுக்கலாம். ஓகே, நைஸ், சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த்ல மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஸோ மேஷ ராசிக்கு மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்ற போது, இந்த மாதம் அதுலயும் ஒரு நியூ பிகினிங் இருக்கு. புதிய ஒரு வருவாய் வந்து அவங்களுக்கு உருவாகும். அந்த வருமானமானது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா கண்டிப்பா வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ஒரு விதமான மன கிளர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ துவண்டு போன மனதை கூட ஓகே, நம்மளாலையும் இதற்கு மேலேயும் நம்மளுக்கு சில விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியும், நம்மளாலையும் நல்ல விதமா வந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்பு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு புதிய வருமானம், அந்த மணி ஃப்ளோவா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இன்கம் மூலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இன்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா? சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ என்னதான் நம்ம இன்கம் வந்தாலும், என்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணலாம்னு நமக்கு வந்து டேரக்ட் மூலம் நீங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாலும், இந்த விஷயத்துல நீங்க வந்து பவுண்டரிஸோட கண்டிப்பா செப்டம்பர் மந்த் இருக்கணும்னா எந்த விஷயத்துல பவுண்டரிஸோட இருக்கணும்? ஸோ மேஷ ராசி இவங்க எந்த விஷயங்கள்ல பவுண்டரிஸ் கட்டுப்பாடுகளோட இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பெண் சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடோட இருக்கணும். இப்ப பார்க்கக்கூடியவங்க ஒரு பெண் நபரா இருக்காங்கன்னா அவங்களுடைய சொல், அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய கான்வர்சேஷன், ஒருத்தவங்க கிட்ட பேசுறது, இதுலலாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கணும். ஜென்ரலா ரெண்டு சைடுமே ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து பார்க்கும்போது என்ன பவுண்டரிஸோட இருக்கணும்னா, யார்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, என்ன பேசுறாங்க, எந்த விஷயத்த முன் வைக்கிறாங்க, இதுலலாம் கண்டிப்பா கண்ட்ரோலா இருந்தே ஆகும். கட்டுப்பாடோட இருக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மந்த் ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ண போறாங்க, இல்ல ஒரு இன்டர்வியூவே போக போறாங்க, இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மந்த் ஃபுல்லுமே இந்த கலர் நீங்க யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் மைலேஜா இருக்குன்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்க வந்து லக்கியான கலரா இந்த மந்த் யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாம், ரெட் கலர் யூஸ் பண்ணலாம், அண்ட் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த 3 கலர்ஸும் அவங்களுக்கு இந்த மந்த் ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். என்னென்ன விஷயத்தெல்லாம் செப்டம்பர் மந்த் அவாய்ட் பண்ணணும்? இந்த விஷயத்த தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, டோட்டலா அவாய்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ என்ன டோட்டலா அவாய்ட் பண்ணோம்னா,
இவங்களுடைய பொறுப்புகள், ஸோ பொறுப்புகள்ல கரெக்டா அதற்கான முடிவுகள் எடுக்கணும். ஸோ முடிவுகள் தள்ளி போடுறத அதை அவாய்ட் பண்ணிக்கணும். முடிவுகள் நான் அடுத்த மாசம் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் அதுக்கான முடிவு எடுக்கிறேன். ஸோ அந்த சொல்யூஷன் தேடுற விஷயத்த தள்ளி போடுறத அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த பொறுப்புகளை அவங்க வந்து அப்போ கையில எடுக்கணும். அது ஒண்ணு. அண்ட் ஒரு ஆண் நபர்கிட்ட வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க வயதுல மூத்தவங்க கிட்ட ஒரு விதமான ஒரு ஆர்குமெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. செப்டம்பர் மந்த் ஃபுல்லுமே மேஷ ராசி அன்பர்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும், இல்ல ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்ணுங்க, நல்ல விஷயம் நடக்கும், என்ன விஷயத்த கண்டினியூவா ஃபாலோ பண்ணணும்? ஸோ மேஷ ராசி ஸ்ட்ரிக்டா இந்த மந்த் வந்து இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து நல்ல தியானம் பண்ணணும். மெடிடேஷன் வந்து கம்பல்சரி அவங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். அதை பண்ண முடியாத பட்சத்துல நல்லா தூங்கியாவது எழுந்துக்கலாம். ஸோ தூக்கம் தான் வந்து ஒரு சிறந்த தியானமா இருக்கு நிறைய இடங்கள்ல. நான் சொல்றது ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படி கிடையாது. நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம். தூங்கி எழுந்தோடனே எப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்ப அது ஒரு தியானத்துக்கு சமமான தூக்கம். அப்படியான தூக்கமாவது அட்லீஸ்ட் வந்து இந்த மந்த் கண்டிப்பா நல்ல விதமா தூங்கணும். முடிஞ்சா தினமும் மெடிடேஷன் பண்றதால பழைய பிரச்சனைகள் வந்து அவங்க மனது வந்து ரெக்கவர் ஆகும். கட்டாயமா. ஏன்னா வந்து மன அமைதி இருந்தாலே எப்பவுமே ஒரு மாதிரி குழப்பமான எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்ணிடலாம். தெளிவா இருந்தாலே போதும், எதை வேணா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றதுதான் 100% ஃபேக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மேஷ ராசி என்பர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயமா இதை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு மேம் சொன்ன விஷயத்துல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ லவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க.